வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 10th சிவிக்ஸில் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற லெசனோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப நிறைய வராது, ஜஸ்ட் எமர்ஜென்சி, அதில் எத்தனை டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது, அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ உள்ளே போகலாம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸு ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, எமர்ஜென்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவசர நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த அவசர நிலையை சமாளிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து நிறையா பவரை கொடுத்துருக்கு. அது என்ன அவசர நிலை அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் இப்போது ஞாபகம் வர அவசர நிலை என்ன அப்படின்னா, இப்போ கொரோனான்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இது வந்து எமர்ஜென்சி கீழே வருமா அப்படின்னு நம்ம கேட்போம். கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்றத நான் கீழே சொல்கிறேன். எமர்ஜென்சிக்கு கீழே 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது 3 கீழேயுமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்றது ஒன்று மென்ஷன் பண்ணல. ஸோ கொரோனா அப்படின்றதுலாம் எமர்ஜென்சி கீழே வராது. 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சியில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 352. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 352 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி பற்றி பேசுது. இப்போது பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா, ஆர்டிகல் 352க்கு கீழே இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு ஏதாவது த்ரெட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வார் மூலமாக, இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் மூலமாக, இல்லைன்னா ஆர்ம்டு ரிபெலியன், இந்த 3 காரணத்துக்காக இந்தியாவுக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு நினச்சா பிரசிடெண்ட் வந்து இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். யார் டிக்ளேர் பண்ணுவா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பிரசிடெண்ட்டு எந்தெந்த காரணங்களுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா 3 ரீசன்: வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரிபெலியன். இந்த ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்ற வார்த்தை ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இன்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு இருந்துச்சு. எப்போ இதை ஆர்ம்டு ரிபெலியன் மாற்றினாங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல் இதை வந்து ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இப்போது நம்ம வந்து வார் இல்லைனா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்ற 2 காரணங்களுக்காக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம வந்து ஆர்ம்டு ரிபெலியன், அது உள்நாட்டு கலவரம் இல்லை ஆயுதம் ஏந்திய கலவரம் அப்படின்ற காரணங்களுக்காக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணார் பிரசிடென்ட் அப்படின்னா அதை இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியிலேருந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா அதை இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ஆர்டிகல் 352 கீழே இது வரைக்கும் 3 தடவை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இயரில் அப்படின்னா 1962 இண்டோ சைனா வார், 1971 அப்புறம் 1975. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த 3 இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்டிகல் 352க்கு கீழே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண பீரியட்ஸ். அடுத்ததாக ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் நம்பர் வந்து 356. ஸ்டேட் எமர்ஜென்சியை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன பிரசிடெண்ட் ரூல் அப்படின்னா, ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ரூல் பண்ணுவாங்க. கவர்னரோட கைடன்ஸ் படி ரூல் பண்ணுவாங்க. இதுவே இந்த எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாம் டிசால்வ் ஆகி எல்லா பவரும் பிரசிடெண்ட் கைக்கு போயிடும். பிரசிடெண்ட் வந்து கவர்னரை வச்சு ஸ்டேட்டுக்குள்ளே ரூல் பண்ணுவார். இதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 356 இதில் வந்து பிரசிடெண்ட் தான் இந்த எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்ணுவார். எப்போ அப்படின்னா, இப்போ கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்டேட்டில் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படிலாம் நடந்துக்கல, இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று தானா போக்கில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கவர்னர் சொன்னால் பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை முடிச்சு விட்டு டேரெக்டாக பிரசிடெண்ட்டே ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அந்த ஸ்டேட்டை. இதுதான் நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்டை வந்து எமர்ஜென்சியில் வச்சுருக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 3 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லேட்டராக 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் படி வச்சுருக்கலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி ரன் பண்ணலாம். 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ரீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இப்போது இந்தியா லெவலில் 352க்கு கீழே நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து 1 இயருக்கு மேலே பிரசிடெண்ட் ரூல் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போது 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும், ஆமாம் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை,
நிலைமை சூழ்நிலை வந்து சரியாக இல்லை, அதனால நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷம் இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் நம்ம வந்து அதை அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சஸ்பெண்ட் ஆயிரும். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை கலைச்சிருவாங்க, சட்டசபையை கலைச்சிருவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே பிரசிடென்ட் கைக்கு போயிடும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கவர்னரை வச்சு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்ப்பார். இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் எப்போ இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா 1951 பஞ்சாப் ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1951 பஞ்சாபில். சரி, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை தடவை பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கு அப்படின்னா 4 டைம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் வந்து கேட்பாங்க தமிழ்நாட்டில் வந்து எத்தனை டைம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. 4 டைம்ஸு. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றதோட ஆர்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னா 360. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் நினச்சாரு அப்படின்னா இப்போ நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கிரெடிட் வந்து பத்தலை, இப்போ நாட்டோட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினச்சாருன்னா பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது ஸ்டேட் யூனியன் கீழே வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களோட சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாமே கம்மியாயிரும். கம்மினா அது யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எவ்வளோ சொல்கிறாரோ அந்தளவுக்கு தான் கொடுப்பாங்க, கம்மி பண்ணிடுவாங்க. இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவங்களோட சம்பளத்தை கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைமில் குறைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யாரால் குறைக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். பிரசிடென்ட்டு. இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நோ, இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணதே கிடையாது. அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா திருத்தம். இப்போ வந்து ஒரு வரிசையாக ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் வந்து இது வரைக்கும் 29 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தா 29 ஸ்டேட்டாக இருக்குது, இல்லை தப்பு, 28 ஸ்டேட் தான் இருக்குது. அப்போ அந்த 29 நம்ம அடிச்சுட்டு 28 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம்ல, அந்த மாதிரி ஏற்கனவே உள்ள ஒன்றை திருத்திட்டு புதுசாக ஒன்று சேர்க்கறது தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் எப்படிலாம் திருத்தம் பண்ண முடியும் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். அதாவது மாற்றம், முன்னேற்றம், திருத்தம் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அமெண்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை குறிக்குது. இதில் வந்து யூஸ்வலாக இந்த டேர்ம் வந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சேஞ்சஸ் வந்து குறிக்குது. இந்த அமெண்டபிலிட்டி பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும் அப்படின்றத கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பார்ட் 20 ஆர்டிக்கல் 368 சொல்லியிருக்காங்க. யாரால் கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட் நினச்சா கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றதையும் இந்த பார்ட் 20 சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்டு. இப்போ கான்ஸ்டியூஷனை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு திருத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எங்கே? பார்லிமெண்ட்டில். எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதாவது லோக்சபாவில் பண்ணலாம் இல்லைனா ராஜ்யசபாவில் பண்ணலாம். அப்படி ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது அதில் 3 டைப் ஆஃப் மெஜாரிட்டியில் அந்த பில்லு வந்து பாஸ் ஆகலாம். எக்ஸாம்பிள், ஒரு சில பார்ட்டை வந்து திருத்தம் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே நம்ம அந்த பார்ட்டை திருத்தம் பண்ணிடலாம். சில பார்ட்ஸ் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். தேர்டு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஆஃப் ஆஃப் தி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி 3 ப்ரொசீஜரில் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பில்லை பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நான் கான்ஸ்டியூஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எந்த ஒரு பில்லும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா முழு அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் பார்ப்போம். நான் சொன்னேன், முதல்ல சிம்பிள் மெஜாரிட்டி, அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்னு. இந்த 3 ப்ரொசீஜர்லேயும் ஒரு கான்ஸ்டியூஷனோட பார்ட்டை அமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பார்ட்டை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன தோணுன்னா,
இப்போ ஒரு ஹவுஸில் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹவுஸில் வந்து பர்டிகுலர் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. எக்ஸாம்பிள் 300 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, ப்ரெசென்ட் ஆனவங்களில் மோர் தென் ஆஃப் மெம்பர்ஸ் ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பில்லை வந்து டிராஃப்டாக மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து 151 பேர் வந்து ஆமாம் இந்த திருத்தத்தை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறிடும். இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக நம்ம வந்து திருத்தம் பண்ணுறது. இதுவே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த அவையில் வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவையில் வந்து மொத்தம் 300 பேர் இருக்காங்க, அந்த ஹவுஸில் 300 பேர் அப்படின்னா மினிமம் 200 மெம்பர்ஸாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோர் தென் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் மெஜாரிட்டி காட்டணும். அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் 300ன்னு சொன்னேன்னா, அப்போது அதில் பாதி 150. இப்போ 200 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுல மோர் தென் 150 பேர் அந்த பில்லுக்கு ஃபேவராக ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அடுத்ததாக ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகி சில பில்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் மோர் தென் 14 ஸ்டேட்ஸ் ஆகுது ஆமாம் நாங்கள் இந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சிம்பிள் மெஜாரிட்டியில் அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணுனா மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சாத்தியமாகும். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 368க்கு கீழே இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ண கிடையாது. அந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் மட்டும்தான் 365 கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிள் மெஜாரிட்டின்றது மென்ஷன் பண்ண கிடையாது. அது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அடுத்ததாக 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கு போடுற அளவுக்கு நிறைய திருத்தம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினி கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டு. கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிட்டிஸ், அதாவது இப்போது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சரியாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கா, இப்போ இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேஷ்னல் கமிஷன் ஒன்று போட்டாங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னா 2000ல். அதோட ஹெட் யார் அப்படின்னா வெங்கடாச்சலையா அப்படின்றவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2007ல் 3 மெம்பர் கமிட்டி போட்டாங்க. அதுக்கு ஹெட் யார் அப்படின்னா பஞ்சி அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட்டோட எல்லா லெவல்ஸும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஃப்ரெஷ் லுக் பண்ணுறதுக்காக, அதாவது எல்லா பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டும் ஒன்றோட ஒன்று எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே சரியாக இருக்கா, அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர் பார்த்துக்கோங்க. 2000ல் வந்து வெங்கடாச்சல ஐயா கமிட்டி, 2007ல் வந்து பஞ்சி அவர் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லெசனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.